போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் முள்ளங்கி விளைச்சல் குறைவால் 1 கிலோ முள்ளங்கி 20 முதல் 25 ரூபாய் வரை விற்பனை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பங்காட்டூர், ஜம்புக்கூட்டம்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் முள்ளங்கி விவசாயத்தில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த மாதங்களில் விவசாயிகளிடம் முள்ளங்கி கிலோ ரூபாய் 10க்கு குறைவாக கொள்முதல் செய்த நிலையில் தற்போது முள்ளங்கி விளைச்சல் குறைவால் விலை உயர்ந்து உள்ளதால் இந்த வாரம் கிலோ ரூபாய் 20 முதல் 25க்கு விலை போவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு ஜப்பான் நாட்டின் டோக்கியோ மாகாணத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இவர்கள் போகர் சன்னதியில் சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் செய்து பூஜையில் பங்கேற்றனர். இவர்களில் பலரும் நல்ல தமிழ் பெயரை சூடியுள்ளனர். தமிழகம் வந்துள்ள இவர்கள் நவகிரக ஸ்தலங்கள், அறுபடை வீடுகள், சித்தர்களின் ஜீவ சமாதிகளை வழிபட வந்துள்ளதாக தெரிவித்தனர். வெளிநாட்டை சேர்ந்த இவர்கள் அனைவரும் நெற்றி நிறைய விபூதி, சந்தனம், குங்குமத்துடன் காட்சியளித்ததை பலரும் வியப்புடன் பார்த்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனாம் மணியாச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற சர்வேயர் குருசாமி. இவர் தந்தை சுப்பையா பெயரில் ஐயனேரி ஊராட்சியில் உள்ள நிலம் தொடர்பாக கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் உள்ளது. அது தொடர்பாக கடந்த 2020 டிசம்பரில் சில தகவல்களை கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கோவில்பட்டி சார் பதிவாளரிடம் குருசாமி விண்ணப்பித்தார். கடந்த 2020 சார் பதிவாளராக இருந்த பாஸ்கரன் குருசாமி கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக மாறுபட்ட பதில்களை தந்தார். இதுகுறித்து குருசாமி மாவட்ட பதிவாளரிடம் மேல்முறையீடு செய்தார். பதில் தரப்படவில்லை என்று தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் குருசாமி புகார் செய்தார். ஏப்ரல் 3ஆம் தேதி விசாரணை நடத்திய தகவல் ஆணையம் தகவல் தர மறுத்த சார் பதிவாளர் பாஸ்கரனுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் கோவில்பட்டி தற்போதைய சார் பதிவாளர் சூசை ஜேசுதாஸ் பாஸ்கரனிடம் வசூலித்த 25,000 ரூபாய் வரைபோலையை குருசாமியிடம் வழங்கினார். சிங்கப்பெருமாள் கோவில் அருகே போலீசாரின் வாகன சோதனையில் 605 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை புறநகர் பகுதியான சிங்கப்பெருமாள் கோவில் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறைமலை நகர் காவல் நிலைய சட்ட ஒழுங்கு காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜன் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக சென்ற சரக்கு வாகனத்தை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட 605 கிலோ குட்கா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் குட்கா எடுத்து சென்ற தாம்பரத்தை சேர்ந்த நிர்மல்குமார் மீது வழக்கு பதிவு செய்த மறைமலை நகர் போலீசார் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள பந்திப்பூர் சரணாலயம் பகுதியில் குட்டி யானை ஒன்றை புலி வேட்டையாடியதாக கூறப்படுகிறது. காயமடைந்த குட்டி யானை சாலையில் இறந்து கிடந்ததால் தாய் யானை அருகில் நின்று யாரையும் நெருங்க விடாமல் துரத்தி வந்தது. அப்போது அவ்வழியே வந்த ஒரு பேருந்தையும் துரத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தாய் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி கிரெயின் உதவியுடன் குட்டி யானை சடலத்தை மீட்டனர். இதனால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.